அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பு அறிவியலிலிருந்து 10ஆம் வகுப்பு அறிவியல் வரை உள்ள முக்கிய 50 வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க 1வது வினாவை பார்ப்போம். 1வது வினா, நீரின் பாகியல் எண் மதிப்பு என்ன? 0.018 பாய்ஸ். நீரின் பாகியல் எண் 0.018 பாய்ஸ். 2வது வினா, திரவம் பாயும் வீதத்தை கணக்கிடுவதும் கருவியது. வெஞ்சுரி மீட்டர். திரவம் பாயும் வீதத்தை கணக்கிடுவதும் கருவி வெஞ்சுரி மீட்டர். 3வது வினா, இயக்கத்தில் உள்ள பாய்பொருளின் திசைவேகத்தை கணக்கிடும் கருவி எது? பிட்டோ-குழாய். இயக்கத்தில் உள்ள பாய்பொருளின் திசைவேகத்தை கணக்கிட கருவி எதுனா பிட்டோ-குழாய். 4வது வினா, எண்ணெய் தூவியின் வேலை செய்யும் விதம். பெர்னோலி தத்துவம். எண்ணெய் தூவி வேலை செய்யும் விதம் எது? எந்த விதத்துலனா பெர்னோலி தத்துவத்தில் செயல்படுது. 5வது, ராக்கெட் இயங்கும் அடிப்படை தத்துவம் எது? உந்தத்தின் அழிவின்மை விதி அடிப்படையில் இயங்குது. ராக்கெட்டு இயங்கும் அடிப்படை தத்துவம் உந்தத்தின் அழிவின்மை விதி. 6வது, திருப்புத்திறனின் அலகு யாது? நியூட்டன் மீட்டர். திருப்புத்திறனின் அலகு நியூட்டன் மீட்டர். 7வது, மழை நாட்களில் ஒப்புமை ஈரப்பதம் எவ்வளவு? காற்றோட ஒப்புமை ஈரப்பதம் 100% இருக்கும். மழை நாட்களில் காற்றின் ஒப்புமை ஈரப்பதம் 100% இருக்கும். 8வது, குளிர்சாதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் எளிதில் ஆவியாகும் திரவம் எது? பிரியான். குளிர்சாதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் எளிதில் ஆவியாகும் திரவம் எதுனா பிரியான். 9வது, திடப்பொருள் நேரடியாக வாயு நிலை அடைவது. பதங்கமாதல். எடுத்துக்காட்டு சூடம், அயோடின், இதெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த அந்துருண்டை, நாப்தலின், இதெல்லாம் திடப்பொருள் நேரடியாக வாயு நிலை அடைவது பொருட்களாகும். இந்த செயல் பதங்கமாதல் எனப்படும். 10வது, சூரியன் வெப்பநிலையை அளவிடும் கருவி எது? பைரோ கிலோமீட்டர்னு பேர். சூரியனின் வெப்பநிலை அளவிடும் கருவி பைரோ கிலோமீட்டர் அல்ல பைரோமீட்டர். 11வது, சூரியனிடமிருந்து பூமிக்கு வெப்பம் பரவும் முறை எது? வெப்பச்சலன முறை. சூரியனிடமிருந்து பூமிக்கு வெப்பம் பரவும் முறை வெப்ப சலன முறையில் பரவுது. 11வது முடிஞ்சு. 12வது, சூரியனின் வெப்பநிலைக்கான உதவும் விதி எது? என்ன? ஸ்டீவனின் நான்மடி விதி. சூரியனோட வெப்பநிலையை காண உதவும் விதி எதுனா ஸ்டீவனின் நான்மடி விதி. 13வது, நிலைகாந்தங்கள் செய்ய பயன்படும் பொருள் எது? எஃகு. நிலைகாந்தங்கள் செய்ய பயன்படும் பொருள் எஃகு. தற்காலிக காந்தங்கள் செய்வதற்கு தேனிரும்பு. 14வது, எதிரி விமானங்களை கண்டறியவதும் ராடாரில் பயன்படும் அலை எதுனா ரேடியோ அலை. எதிரி விமானத்தை கண்டறிவதும் ராடாரில் பயன்படக்கூடிய அலை ரேடியோ அலை. 15வது, ஒலி அலைகளை நாடாவில் பதிவு செய்யும் முறையை முதலில் கண்டறிந்தவர் யார்? போல்சன். பவுல்சன் சொல்றாங்க. ஒலி அலையை நாடாவில் பதிவு செய்யும் முறையை கண்டறிந்தவர் பவுல்சன். 16வது, நீர்பரப்பின் மீது ஏற்படும் அலைகள் எந்த அலைகள்? குறுக்கலைகள். நீர்பரப்பின் மீது ஏற்படும் அலைகள் குறுக்கலைகள். 17வது, வைரத்தின் மாறுநிலை கோணம் என்ன? 24.4. வைரத்தோட மாறுநிலை கோணம் 24.4. 18வது, லென்ஸின் திறன் எஸ்ஐ அலகுல டயாப்டர்னு பேர். லென்ஸோட திறன் எஸ்ஐ அலகு டயாப்டர். 19வது, காற்றின் ஒளி விலகல் எண் என்ன? 1. காற்றின் ஒளி விலகல் எண் மதிப்பு 1. 20வது, தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு யாது?
25 சென்டிமீட்டர். மீட்டரில் கொடுத்தா 0.25 மீட்டர்னு கொடுப்பாங்க. தெளிவுறு காட்சியோட மீச்சிறு தொலைவு 25 சென்டிமீட்டர். 21வது வினா, முதன்மை வண்ணங்கள் எவை? சிவப்பு, நீலம், பச்சை. ஆர்பிஜி. முதன்மை வண்ணங்கள் சிவப்பு, நீலம், பச்சை. 22வது வினா, எக்ஸ் கதிர்கள் ஊடுருவ முடியாதது. ஈயம் மற்றும் எலும்பு. எக்ஸ் கதிர்கள் ஊடுருவ முடியாதது ஈயம் மற்றும் எலும்பு. அதனால தான் எக்ஸ்ரே எடுக்க அதை பயன்படுத்துகிறாங்க. 23வது வினா, வானம் நீல நிறமாக காட்சியளிப்பதற்கு காரணம் என்ன? ஒளிச்சிதறல். வானம் நீல நிறமாக காட்சியளிப்பதற்கு காரணம் ஒளிச்சிதறல். 24வது வினா, கிட்ட பார்வையை சரி செய்ய பயன்படும் லென்ஸ் எது? குழி லென்ஸ். கிட்ட பார்வையை சரி செய்ய பயன்படும் லென்ஸ் குழி லென்ஸ். அதான் கிட்ட குழி தோண்டி எட்ட குவின்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்ட பார்வைனா குழி லென்ஸ், எட்ட பார்வைனா குவி லென்ஸ். 25வது வினா, கோடை காலங்களில் சாலைகளில் காணல் நீர் தோன்ற காரணம் என்னன்னா அதுவும் ஒளி விலகல் தான். கோடை காலங்களில் சாலைகளில் காணல் நீர் தோன்றுவதற்கு காரணம் என்னன்னா ஒளி விலகல். 26வது வினா, மின்சார பல்புகளில் நிரப்பப்படும் வாயு. ஆர்கான். மின்சார பல்புகளில் நிரப்பப்படும் வாயு ஆர்கான் வாயு. 27வது வினா, எந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவது. மின்னியற்றி. எந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவது எதுன்னா மின்னியற்றி. 28வது வினா, நழு வளையங்கள் வைக்கப்படும் கருவி எது? ஏசி மின்னியற்றி. ஏசி மின்னியற்றியில் தான் நழு வளையங்கள் வைக்கப்படுகிறது. 29வது வினா, ஒரு மின் விளக்கின் ஆயுள் காலம் என்ன? 1000 மணிகள். ஒரு மின் விளக்கோட ஆயுள் காலம் 1000 மணிகள். 30வது வினா, மின்னிலை விளக்கில் ஒளியாக மாற்றப்படும் மின்னாற்றல் அளவு எவ்வளவுன்னா 5%. மின்னிலை விளக்கில் ஒளியாக மாற்றப்படும் மின்னாற்றலோட அளவு வெறும் 5%. 31வது வினா, ஹைட்ரஜன் குண்டு எதன் அடிப்படையில் வெடிக்கிறது? அணுக்கரு இணைவு. ஹைட்ரஜன் குண்டு எதன் அடிப்படையில் வெடிக்கிறதுனா ஹைட்ரஜன் அணுக்கரு அணுக்கரு இணைவு மூலம் செயல்படுது. 32வது வினா, அழுகிய மீனின் மனமுடைய நிறமற்ற வாயு. பாஸ்பின். pH3. அழுகிய மீனின் மனமுடைய நிறமற்ற வாயு எதுனா பாஸ்பின். pH3. 33வது வினா, பாக்டீரியங்களை தாக்கும் வைரஸ் எது? பாக்டீரியோபேஜ். பாக்டீரியங்களை தாக்கும் வைரஸ் பாக்டீரியோபேஜ். 34வது வினா, தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம் அமலாக்கப்பட்ட ஆண்டு எது? 1958. தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம் அமலாக்கப்பட்ட ஆண்டு 1958. 35வது வினா, புகையிலை மொசைக் வைரஸ் கண்டுபிடித்தவர் யார்? டிமிட்ரி இவனோஸ்கி. புகையிலை மொசைக் வைரஸை கண்டுபிடித்தவர் யாருன்னா டிமிட்ரி இவனோஸ்கி. 36வது வினா, ஒரு கன மில்லிமீட்டர் ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னா 5000 முதல் 10,000 வரை. ஒரு கன மில்லிமீட்டர் ரத்தத்தில் வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னா 5000 முதல் 10,000 வெள்ளை அணுக்கள் இருக்கும். 37வது வினா, கரப்பான் பூச்சியின் கழிவகற்றும் உறுப்பு எது? மால்பீஜியன் குழல்கள். கரப்பான் பூச்சியில் கழிவகற்றும் உறுப்பு எதுன்னா மால்பீஜியன் குழல்கள். 38வது வினா, மண்புழுவின் கழிவுநீக்க உறுப்பு எது? நெஃப்ரிடியம். மண்புழுவோட கழிவுநீக்க உறுப்பு நெஃப்ரிடியம். 39வது வினா, பசுவின் இரைப்பையில் எத்தனை அறைகள் உள்ளன? 4 அறைகள் உள்ளன. பசுவோட இரைப்பையில் எத்தனை அறைகள் இருக்குன்னா 4 அறைகள் உள்ளன. 40வது வினா, மிகப்பெரிய உயிர் வாழும் பறவை எது? நெருப்புக்கோழி. மிகப்பெரிய உயிர் வாழும் பறவை எதுனா நெருப்புக்கோழி. 41வது வினா, மார்பரையும் வயிற்றறையும் பிரிக்கும் பகுதி உதரவிதானம். மார்பரையும் வயிற்றறையும் பிரிக்கும் பகுதி எதுனா உதர விதானம். 42வது வினா, கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் எவை? ADEK. விட்டமின் கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் எதுனா ADEK விட்டமின். 43வது வினா,
மூளையில் உள்ள ஜவ்வுகளின் இடையில் காணப்படும் திரவம் எது? மூளை தண்டுவட திரவம். மூளையில் உள்ள ஜவ்வுகளின் இடையில் காணப்படும் திரவம் மூளை தண்டுவட திரவம். 44வது வினா, சாதாரண இரத்த அழுத்த அளவு என்ன? 120/80. அதிகபட்சம் 120, குறைஞ்சபட்சம் 80 இருக்கும். 45வது வினா, ஒரைசா சட்டைவாவின் அதாவது நெல்லுல குரோமோசோம்களோட எண்ணிக்கை யாது? 24. ஒரைசா சட்டைவா அதாவது நெல்லுல குரோமோசோம்களோட எண்ணிக்கை உள்ளதுன்னா 24. 46வது வினா, பட்டுப்புழு வளர்ப்புக்கு டேஸ் என்று பெயர்? செரிகல்ச்சர். பட்டுப்புழு வளர்ப்புக்கு டேஸ் என்று பெயர்னா செரிகல்ச்சர். அடுத்து 47வது வினா, தேசிய உணவூட்ட நிறுவனம் எங்குள்ளது? ஹைதராபாத். தேசிய உணவூட்ட நிறுவனம் உள்ள இடம் ஹைதராபாத். 48வது வினா, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளதுன்னா டெல்லியில் உள்ளது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் டெல்லியில் உள்ளது. 49வது வினா, மலேரியாவினால் பாதிக்கப்படும் உறுப்பு எது? குடல். மலேரியாவினால் பாதிக்கப்படும் உறுப்பு எதுனா குடல். 50வது வினா, சிறுநீர் அதிக அளவில் வெளியேற்றும் நிலை பாலியூரியா என்ற பெயர். சிறுநீர் அதிக அளவில் வெளியேறும் நிலைக்கு பாலியூரியா என்ற பெயர். நண்பர்களே, நாம் இன்று 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் புத்தகத்திலிருந்து மிக முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம். இது டிஎன்பிசி, டிஎன்யூபி, போலீஸ், டெட், விஓ போன்ற தேர்வுகளை நிச்சயம் வரும். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்.